டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நெல்லைக்கவின் ஆணவ கொலை தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் வாய் திறக்காமல் அமைதி காப்பது அவரது செல்வாக்கை குறைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் தலித் இளைஞர்கள் மத்தியில் விஜய் மீது இருந்த நம்பிக்கை வலுவிழந்திருப்பதோடு அது விசிக தலைவர் திருமாவளவனுக்கு களத்தை சாதகமாக்கி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் செல்வகணேஷ் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பொதுமக்கள் மத்தியிலும் வலுத்து வருகின்றன. இது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். அதேபோல கவின் ஆணவ கொலை விவகாரத்தில் விசிக தரப்பில் மட்டுமே நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக கவின் வீட்டிற்கு சென்று அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருந்தார். திமுக தரப்பில் கனிமொழி, KN நேரு உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். பாஜக தரப்பில் நைனா நாகேந்திரன் கவின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியிருந்தார். ஆனால் பொதுமக்களிடையே அதிகளவில் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் கவின் ஆணவ கொலை தொடர்பாக ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. திருபுவனம் அஜித்குமார் லாக்அப் மரணத்தின் போது அவரது வீட்டிற்கு திடீரென்று சென்று விஜய் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதேபோல கவின் குடும்பத்தினரையும் நேரில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரையில் விஜய் ஆணவ கொலை தொடர்பாக வாய் திறக்காததால் அக்கட்சியினர் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதனிடையில் சாதிகளின் ஆதரவு போய்விடுமோ என்ற அச்சத்தில் விஜய் ஆணவ கொலை குறித்து பேசவில்லை என்று விமர்சிக்கப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு எந்த வகையில் விஜய் மாற்று என்பதும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் விஜயின் மௌனம் திருமாவளவனுக்கு செல்வாக்கை அதிகரித்துள்ளது. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அதிகளவில் தலித் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருந்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் விஜய் கட்சியினர் ஏராளமான இளைஞர்கள் இணைந்து கொண்டனர். இதனால் விசிகாவின் வாக்கு வங்கியில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் கவின் ஆணவ கொலை விவகாரத்தில் திருமாவளவன் நேரடியாக இறங்கி தலித் மக்களுக்காக போராடி இருக்கிறார். அஜித்குமாருக்கு களத்தில் இறங்கி வந்த விஜய் கவின் விவகாரத்தில் ஒரு அறிக்கை கூட வெளியிடாதது ஏன் என்று தலித் மக்களிடையே விவாதம் எழுந்திருக்கிறது. இதனால் திருமாவளவனின் பக்கம் பலரும் சாய்ந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. தாவேகா தொடங்கியதிலிருந்தே விஜய் விசிகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்பி வருகிறார். ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வாய்ப்பு இல்லை என்று கூறியதோடு திமுக வாங்கும் 4 வாக்குகளில் ஒன்று விசிகாவின் வாக்காக இருக்கும் என்று அறிவித்துள்ளார். தற்போது கவின் விவகாரத்தில் விஜய் அமைதி காப்பது விசிக கட்சியினர் விஜயை சரமாரியாக விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றனர். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.